தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு, அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய பல்வேறு அரும் அடையாளங்களை நாம் விவிலியத்தில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஓர் அருள் அடையாளம், இயேசு தன்னை பின்பற்றி தனது வார்த்தைகளை, தனது போதனையை கேட்பதற்காக வந்திருந்த மக்களுக்காக செய்த அப்பங்களை பரிமாறுகிற அந்த நிகழ்ச்சியை குறித்து இன்று நாம் தியானிக்கிறோம். இயேசு சுயநலமற்றவர், தனக்காக, தனது விருப்பு வெறுப்பிற்காக அல்ல, தனது சொந்த தேவைக்காக அல்ல, மாறாக தன்னை பின்பற்றி வந்த மக்கள் நலமாக இருக்க வேண்டும், அவர்கள் வளமோடு வாழ வேண்டும், அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களும் அவர்களுக்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே, மக்கள் சோர்ந்து விடக்கூடாது என்ற உயர்வான எண்ணத்திலே, பிறர் மீது கொண்ட அன்பினால் அவர் ஆற்றிய அற்புதமான புதுமை அந்த அரும் அடையாளம் அப்பம் பழுகுதல். ஆனால் மக்கள் என்னவோ சுயநலமிக்கவர்களாக இருப்பதை இன்றைய நற்செய்தி படம் பிடித்து காட்டுகிறது. ஒரு பக்கம் இயேசு சுயநலமற்றவராக, இன்னொரு பக்கம் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய மக்களாக இருவேறு மக்களை நாம் பார்க்கிறோம். நாம் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? இயேசுவை பின்பற்றுகிற மக்களாக வாழ்கிறோமா, அல்லது சாதாரண மக்களைப் போல சுயநலமிக்கவர்களாக தங்களது தேவையை நிறைவேற்றி கொள்ள அவர்கள் தங்களை இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருந்ததைப் போல வாழ்கிறோமா என்பதை தியானித்து இயேசுவை பின்பற்றுவோம், இயேசுவை முழு மனதோடு பின்பற்றுவோம், சுயநலம் அற்றவர்களாக வாழ இத்திருப்பலியில் வர வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஸ்தேவானின் ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. திருத்தூதர் பணியில் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அந்நாளில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமைச் சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 119. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றனர். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி அருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின்
திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 இறைவாக்குகள் 22 முதல் 29 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் இந்த வலையொலி தளத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவினுடைய பல்வேறு அரும் அடையாளங்களை, பல்வேறு அற்புதமான காரியங்களை எல்லாம் நாம் விவிலியத்திலே பல்வேறு இடங்களிலே வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஏன் நம் வாழ்விலும் கூட இத்தகு அற்புத அனுபவங்கள் நமக்கு கிடைத்திருப்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்டதொரு அரும் அடையாளத்தை இயேசு செய்ததற்கு பிறகு நடந்த உண்மையான நிகழ்வுகளை யோவான் தொகுத்து இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு ஒரு பாடத்தை விட்டு செல்லுகிறார். மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், இயேசுவை பின்தொடர்கிறார்கள், இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் கேட்கிறார்கள், இயேசுவின் போதனைக்கு செவிமடுக்கிறார்கள்.
அவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். நாள் போனதே தெரியவில்லை, நேரம் எப்படி கடந்தது என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் இந்த மக்களை மீண்டுமாக திருப்பி அனுப்பினால் அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே என்று இயேசு மிகவும் அன்பொழுக அந்த மக்களுக்கு 5000 பேருக்கு உணவு அளித்ததற்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் இயேசுவின் மீது தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்களா? இல்லை. இயேசுவிடத்திலே தங்களது நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார்களா? இல்லை. அப்படி ஏதாவது இருந்திருந்தால் நிச்சயமாக இயேசு மிகவே மகிழ்ச்சி அடைந்திருப்பார். ஆனால் இதை தாண்டி மீண்டுமாக அவர்கள் இயேசுவை தேடியதற்கான காரணத்தை அந்த மக்களின் நடவடிக்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசுவை தங்களோடு வைத்து கொண்டால், இயேசுவிற்கு பின்னால் தாங்கள் சென்றால் தாங்கள் உழைக்க வேண்டிய அவசியமில்லை, தாங்கள் எங்கு சென்றும் உழைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவிற்கு பின்னால் சென்றால் எப்படியாவது உணவு கிடைத்துவிடும், எப்படியாவது தங்களுக்கு அவர் உணவளித்து விடுவார் என்று சோம்பேறித்தனத்தினுடைய ஒரு அடிநாதமாக அவர்களின் மனநிலையை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட மனநிலையை ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் உத்வேகப்படுத்தவில்லை, உற்சாகப்படுத்தவில்லை, அல்லது அவர்கள் சார்பாக இயேசு பேசவில்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் மிக வன்மையாக இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அப்பங்களை உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள், மாறாக அரும் அடையாளங்களின் வழியாக இயேசுவினுடைய புகழை பரப்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது இயேசுவிற்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லது இயேசுவை தொடர்ந்து தாங்கள் பின்பற்ற விரும்புகிறோம் என்பதற்காக அல்ல, மாறாக அரும் அடையாளங்களை கண்டதால் அல்லது இயேசு எங்களுக்கு உணவளிப்பார் என்பதற்காக மட்டுமே அவர்கள் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றும் கூட நமது வழிபாடுகளில் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் வளர்ந்து கொண்டிருப்பதை, தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சில இடங்களிலே மக்கள் கூடுகிறார்கள், ஆனால் வழிபாட்டுக்கு அப்படிப்பட்ட கூட்டம் வருகிறதா என்றால் இல்லை, வழிபாட்டுக்கு மக்கள் திரள் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் உணவு என்று வருகிற போது அங்கு மக்கள் நிரம்பி வழிவதை பார்க்கிறோம். நாம் எந்த உணவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? அழியாத ஆன்ம உணவிற்காக நாம் பின்தொடர்கிறோமா, அல்லது அழிந்து போகக்கூடிய உணவிற்காக நாம் முன் வருகிறோமா, அல்லது இயேசுவை பின்தொடர்கிறோமா? இந்த இரண்டு விஷயத்தில் நமது மனோபாவம் எப்படி இருக்கிறது, நமது மனநிலை எப்படி இருக்கிறது? நான் எதை சார்ந்திருக்கிறேன்? நான் அழியாத வானக உணவை விரும்பி தேடுகிறேனா, அல்லது அழிந்து போகக்கூடிய மன்னக உணவுக்காக ஏங்கி ஏங்கி காத்து கொண்டிருக்கிறேனா? இந்த இரண்டு தளத்திலே மனிதர்கள் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது என்னால் மட்டுமே சோதித்து அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம். நான் இயேசுனுடைய அழியாத உணவாகிய இந்த திருப்பலியின் மீது அளவு கடந்த தாகம் கொண்டிருக்கிறேனா? அப்படி தாகம் கொண்டிருந்தால் திருப்பலிக்கு என்னால் இயன்றவரை முழுவதுமாக தயார் செய்திருப்பேன். அப்படி உண்மையிலேயே திருப்பலியின் மீது, திருப்பலியின் மகத்துவத்தின் மீது, திருப்பலியின் மேன்மையின் மீது, திருப்பலி கொண்டிருக்கிற அளவு கடந்த பொக்கிஷங்களின் மீது என்னுடைய அளப்பரிய அன்பு இருந்தது என்று சொன்னால், அந்த திருப்பலியை நான் காண்பதற்கல்ல, திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு, திருப்பலியின் வழியாக அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உண்மையாகவே நான் உள்ளத்தளவில் தயார் மனநிலையில் உள்ளவனாக இருப்பேன். அது மட்டுமல்ல, திருப்பலியில் முழுமையாக பங்கெடுப்பேன். கிரகித்த மனநிலையோடு நான் திருப்பலியினுடைய பேறு பலன்களை பெற்றுக்கொள்வேன். வெறுமனே ஆலயத்தில், திருப்பலியில், திருவருட்சாதனங்களில், வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பங்கெடுப்பது மட்டும்தான் நமது வாழ்வினுடைய பயன் என்று எண்ணினால் அது சரியான எண்ணமாக இருக்காது, சரியான மனநிலையாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, இதற்கு முற்றிலும் மாறாக நாம் இந்த 4 சுவற்றுக்குள், ஆலயத்திற்குள் கொண்டாடுகின்ற திருப்பலியை நாம் நம் தெருவிலும் கொண்டாட வேண்டும்.
நம்முடைய குடும்பத்திலும் கொண்டாடுவதற்கு முன் வர வேண்டும். இயேசு தன்னை இந்த பலிபீடத்தில் பிரசன்னமாக தன்னை முழுவதுமாக தருகிறார், தியாக பலியாக தருகிறார், தன்னை முழுவதுமாக உடைத்து கொடுக்கிறார். முழு மனித இயல்பையும் அவர் தனது மக்களுக்காக கொடுக்கிறார். இப்படி தியாகத்தின் உச்சபட்ச நிலையாக இயேசுவை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இயேசுவின் மனநிலையோடு நான் வெளியில் பயணித்து என்னோடு வாழுகின்ற, என் குடும்பத்தில் வாழுகின்ற சக மனிதர்களோடு அந்த தியாக உணர்வை பகிர்ந்து கொண்டால் உண்மையாகவே நான் இங்கு கொண்டாடுவதை எனது தெருக்களில் வாழ்கிறேன், என் குடும்பத்தில் வாழ்கிறேன். நான் வெறுமனே அழிந்து போகும் உணவுக்காக உழைப்பவன் இல்லை, மாறாக அழியாத உணவுக்காக நான் உழைப்பவன் என்ற அந்த உன்னதமான எண்ணத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அன்பார்ந்தவர்களே, அப்படி வாழ்ந்த ஒரு நபரை குறித்து இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். திருத்தொண்டர்களுள் ஒருவரான ஸ்தேவான் எப்படி வல்லமை நிறைந்தவராக, அருள் நிறைந்தவராக இயேசுவினுடைய போதனையை அவர் மிகவே உத்வேகத்தோடு போதித்த அந்த மனிதருக்கு ஏற்பட்ட நிலையை, அல்லது ஒரு மனிதன் இயேசுவுக்காக இவ்வளவு இகழ்ச்சிகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வாரா அல்லது அவர் அனுபவிப்பாரா என்றால், அவ்வளவு இகழ்ச்சிகளையும் அவ்வளவு அவமானங்களையும் ஏற்றுக்கொண்ட ஒரு திருத்தொண்டரை நாம் இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பார்களா? மனிதர்கள் பெரும்பாலான நேரங்களில் சுயநலத்தோடு வாழ்கிறார்கள். தங்களுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். மனிதர்களை காவு கொடுக்க அவர்கள் தயங்குவது கிடையாது. இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய மாந்தர்களைப் போல நம் மத்தியிலும் இந்த சுயநலவாதிகள் தங்களுடைய காரியங்களை ஆற்றுவதற்காக மனிதர்களை பகடைக்காயாக பயன்படுத்துகிற மாந்தர்களையும் பார்க்கிறோம். அருள்பணி வாழ்விலும் இது இல்லாமல் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட மாந்தர்களுக்கு மத்தியில் நான் நெருக்கடிக்கு உள்ளானேன். இருந்த போதிலும் கூட நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டேன். நான் நம்புகிற தெய்வம் என்னை கைவிடாது, அந்த தெய்வம் என்னை காப்பாற்றும் என்ற அந்த உயர்வான எண்ணத்தை பிரதிபலிக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய ஸ்தேவான் மற்றும் இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, சுயநலம் தவிர்த்து நமது தேவைக்காக அல்லாமல் மாறாக அழியாத ஆன்ம உணவாக இருக்கக்கூடிய இயேசுவை பின்பற்றுகிற போது நமது வாழ்வும் மேம்படும். நமது சுயநலமற்ற வாழ்வால் பிறரையும் வாழ்விப்போம், வளப்படுத்துவோம். இந்த உன்னதமான எண்ணங்களை தாங்கியவர்களாக நாம் வாழ்கின்ற சூழலில் இன்னும் பரந்துபட்ட நிலையில் மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக வாழ இத்திருப்பலியில் வரம் வேண்டுவோம். ஆமென். பலியாய் மாற்றிடுமே. எடுத்து வந்தோம் காணிக்கையை, இறையமுதே உம்மை சோழ வந்தோம். இனிதாகவே இமையாழவே இதை ஏற்பாய் என்று வேண்டுகிறேன். எடுத்து வந்தோம் காணிக்கையை. அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு
எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை ஒழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். சுயநலமற்றவர்களாக வாழும் வரத்தை வேண்டி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லி வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்வை நேர்மையான விதத்தில் அமைத்துக்கொள்ள, உண்மையாக வாழ்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சுயநலமிக்க மனிதர்கள் வாழுகின்ற இந்த உலகிலே தாங்கள் ஆண்டவரின் பிள்ளைகளாக, நேர்மையானவர்களாக, நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டவர்களாக, ஆண்டவரின் அரசை அகிலமெங்கும் பரவுவதற்காக தங்களையே கையளித்திருக்கிற மாந்தர்கள் எவ்வளவோ இடர்பாடுகளை சந்திக்கிற இந்த வேளையில் நாம் அவர்களோடு இணைந்து ஆண்டவரை புகழ்ந்தவர்களாக, இதோ இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் கூட அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இந்த ஆண்டவர் என்னை கரம் பிடித்து வழிநடத்துகிறார், ஆண்டவர் என்னை தேற்றுகிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் அசைவுறேன் என்ற விவிலிய வார்த்தைகளுக்கு இணங்க, திருப்பாடல் ஆசிரியருக்கு ஏற்ப நாமும் இதோ அந்த ஆண்டவரிடத்தில் நம்மை கையளிப்போம். ஆண்டவரே, நான் நேர்மையோடு வாழ்கிறேன், நான் உண்மைக்கு ஏற்ப வாழ்கிறேன், நான் உமது சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப வாழ்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த துயரம், எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று ஸ்தேவான் மனதிற்குள்ளே எண்ணி இருக்கலாம். ஆனாலும் கூட ஆண்டவரின் வார்த்தைகள் அவரை திடப்படுத்தியது. அவர் ஒரு நாளும் பின்வாங்கவில்லை. அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். கிளர்ச்சி செய்வர்கள் மத்தியிலே அவர் அந்த ஆண்டவருடைய அருட்கரத்தை என்னாலும் இறுக பற்றி கொண்ட தேவனாக அந்த ஸ்தேவானுக்கு முன்பாக ஆண்டவர் விளங்குகிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் உண்மையோடு இருக்கிற நேரத்தில், நமது வேலைகளை சரிவர செய்கின்ற நேரத்தில், நம்மை பார்த்து தங்களது சுயநல தேவைகளுக்காக நம்மை பகடைக்காயாக, நம்மை ஒரு விவாத பொருளாக ஆக்குகிற மக்களுக்கு மத்தியிலே என்னோடு ஆண்டவர் இருக்கிறார், நான் அசைவுறேன் என்ற அந்த ஆழமான அர்ப்பணமிக்க வார்த்தைகளை நாம் இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்து இந்த பாடல் வழியாக நமது உறுதித்தன்மையை வெளிப்படுத்துவோம். ஆண்டவரின் உடனிருப்பை நாம் உணர்வோம். கலக்கம்
இந்த உரமூட்டுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன்னுடைய தேவன் என்ற வார்த்தைகள் ஆண்டவரே மனதுக்கு இதம் அளிக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னோடு உடன் இருக்கிறீர். எத்தகு இடுக்கண்கள் நேர்ந்தாலும், எத்தகு இன்னல்கள் நேர்ந்தாலும், என்னை மனிதர்கள் புறக்கணித்தாலும், என்னை மனிதர்கள் பல்வேறு அவதூறு வார்த்தைகளால் நிறைத்தாலும், தேவையற்ற சிக்கல்களுக்குள் என்னை மாட்டிவிட்டாலும், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். என்னை கரம் பிடித்து வழிநடத்துகிறீர். என்னை பற்றி பிடித்து ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற உறுதியான நம்பிக்கையை கொடுப்பதற்காக நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறேன். ஸ்தேவானோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிறேன். அந்த திருத்தொண்டர் மிகுந்த வன்மையோடும் மிகுந்த ஆற்றலோடும் மிகுந்த தீரத்தோடும் உமது வார்த்தைகளை துணிவோடு மக்களுக்கு கற்பித்து கொண்டிருந்த வேளையிலே அவர் மீது வீசப்பட்ட பழிச்சொற்களை நாங்கள் இதோ இன்றைய நாளில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமது வார்த்தைகளை அறிவித்ததற்காக அவர் பட்ட இன்னல்கள் ஏராளம் ஏராளம், அவர் பட்ட வேதனைகள் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, அவர் செய்த ஒரே குற்றம் இயேசுவாகிய உம்மை குறித்து அவர் போதித்தது. ஆண்டவரே, இந்த தவறை செய்ய நாங்கள் ஆசைப்படுகிறோம். உம்மை குறித்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியிலும் உம்மை நாங்கள் பறைசாற்ற ஆசைப்படுகிறோம். எமது வாழ்வால் உமது உடனிருப்பை நாங்கள் தொடர்ந்து உணர ஆசைப்படுகிறோம். எம்மோடு உடனிருப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கிற நேர்மையான மனத்தோடு தங்களுடைய அலுவலகத்திலே, தங்களது தொழிலகத்திலே, தங்களுடைய பள்ளியிலே, தங்களுடைய ஆசிரிய பணியிலே, பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலே ஆண்டவரே உம்மை நோக்கி உமது வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் சந்திக்கிற பல்வேறு அவலங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு வேதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்பதற்காக அவர்கள் படுகின்ற வேதனைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேதனைகள் எம்மை உம்மிடமிருந்து ஒரு நாளும் பிரித்து விடாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஆண்டவரே, மீண்டும் மீண்டுமாக நாங்கள் நம்பிக்கையில் ஆளப்பட, நாங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க இந்த அனுபவங்கள் எங்களுக்கு மிகுந்த மேன்மையான ஒரு வாய்ப்பாக அமைகிறது என்ற உறுதியான மனத்தோடு நாங்கள் வாழ எமக்கு நீர் ஆசி வழங்குவீராக. எம்மோடு உடனிருப்பீராக. எம்மை கரம் பிடித்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தில் தொடர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னின்று
வசந்தமாக கோயில் கொண்டாய், இப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தாய். விடி வெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ள போது முடியாத முடிவுகள் ஏதம்மா. உன்னை பாடவே நான் வாழ்கிறேன், ஜெபமாலை தாய்மரியே, எங்கள் ஜெபமாலை தாய்மரியே. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.